கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். திருச்சபையில் வருகிற விசுவாசிகள் சில சத்தியங்களை, சபையில் இருக்கிற சில சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார். அதனால உங்களுக்கு தொடர்ச்சியாக சில காரியங்களை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஆமென். அல்லேலூயா. ஒரு திருச்சபையில ஒரு பாஸ்டர் என்பவர் யார் என்பதை ஒரு விசுவாசிகள் முதலாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும், புரிந்து கொள்ளணும். ஒரு பாஸ்டர்னா யாரு? நிறைய நேரங்கள்ல பாஸ்டர்னா யாருன்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் நடத்துறவரு அப்படின்னு நம்ம நினைச்சிடறோம். ஒரு பாஸ்டர்னா அவர் தான் சர்வீஸ் நடத்துவரு அப்படின்னு நினைச்சிடறோம். ரெண்டாவது, பாஸ்டருக்கு காணிக்கை கொடுத்தா போதும், பாஸ்டர் வந்து எல்லாம் பார்த்துப்பாரு அப்படின்னு நினைக்கிறோம். அதனால இன்னைக்கு ஒரு சபையில ஒரு ஊழியக்காரன் யாராக இருக்கிறான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் உங்களோடு கூட சில காரியங்களை பேசுகிறேன். இரண்டாவது, ஒரு சபையில விசுவாசிகள் யாராக இருக்கிறார்கள். அதாவது கடந்த நாட்கள்ல உங்களோட ஒரு செய்தி பகிர்ந்து கொண்ட தேவனுக்கு சபையில், தேவ சபையில தேவனுக்கு நீங்க தேவ சபையிலே விசுவாசிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் சொன்னேன். இன்றைக்கு ஒரு சபையிலே விசுவாசிகள் யாராக இருக்கிறார்கள் என்பதை அதாவது நான் மாத்தி சொல்றேன் நினைக்கிறேன், மன்னிக்கணும். ஒரு சபையில ஒரு மேய்ப்பன் விசுவாசிகளுக்கு என்ன செய்ய வேண்டும், ஒரு விசுவாசிகள் மேய்ப்பனுக்கு என்ன செய்ய வேண்டும், நல்லா புரிந்து கொள்ளுங்க. முதலாவது தலைப்பு, ஒரு சபையில ஒரு பாஸ்டர் யாராக இருக்கிறார் ஒன்று. இரண்டாவது, அந்த பாஸ்டர் விசுவாசிகளுக்கு என்ன செய்ய வேண்டும், விசுவாசிகள் பாஸ்டருக்கு என்ன செய்ய வேண்டும். அல்லேலூயா. இது ஒரு காரியம். ஊழியக்காரன் விசுவாசிகளுக்கு முன்பாக, விசுவாசி ஊழியக்காரனுக்கு முன்பாக செய்ய வேண்டியவர்களை செய்யக்கூடாதவைகள், இதையும் வர நாட்கள்ல நம்ம படிக்க போறோம். இது தொடர்ச்சியா எவ்வளவு நாள் போகும்னு எனக்கு தெரியாது. அதனால டோன்ட் மிஸ் இட். இதை தவற விட்டு விடாதீர்கள். உங்களுக்கும் பிரயோஜனம், எனக்கும் பிரயோஜனம். ஏனென்றால் சபையை வந்து கிளப்னு நினைச்சிடக்கூடாது, விக்கிர கோயில் நினைச்சிடக்கூடாது. விக்கிர கோயிலுக்கு போனா போலாம், எப்ப வேணா வரலாம். கிளப்புக்கு மெம்பர்ஷிப் இருக்கா? கிளப்புக்கு மெம்பர்ஷிப் இருக்கும். அந்த கிளப்ல நீங்க உறுப்பினர்களா இருப்பீங்க. அந்த கிளப் உங்களுக்கு எதுக்கு பிரயோஜனமா இருக்குதுங்களா? பொழுதுபோக்குவதற்கு, டைம் பாஸ் பண்ணுவதற்கு தான் கிளப். அதனால சபை கூட கிளப் மாதிரி இன்னைக்கு நடந்து போய் கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராங்க. ஒரு 7 காரியங்களை நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். ஒரு ஊழியக்காரன் யாராக இருக்கிறார், ஒரு சபைக்கு ஊழியக்காரன் யாராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க. 1 கொரிந்தியர் 4:15 வேகமாக வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் 16,000 உபாத்தியர்கள், உபாத்தியர்கள்னா ஆசிரியர்கள், உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் உங்களுக்கு அநேகர் இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். பவுல் அழகாக சொல்லுகிறார், உங்களுக்கு டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா அப்பா இல்ல, நான் தான் உங்களுக்கு அப்பா அப்படின்றார். ஒரு பாஸ்டர் என்பவர் ஒரு சபைக்கு அவர் தகப்பனாக இருக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. ஒரு பாஸ்டர் என்பவர், இப்போ இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் என்னோட வயதுல மூத்தவங்க, சேர்ல உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா என்னோட கூட வயதுல மூத்தவங்க மட்டும் கிடையாது, மூத்தவங்களே மூத்தவங்க. கீழே உட்கார்ந்து நிறைய பேர் என்னோட வயதுல மூத்தவங்க இருக்கிறீங்க. இப்ப உங்களை காட்டுல எனக்கு என்ன அனுபவம் இருக்க போகுது? ஒண்ணுமே. அந்த அளவுக்கு உங்க அனுபவம் எனக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் கவனிங்க, நீங்க என்ன எப்படி கூப்பிடுறீங்க? பாஸ்டர், ஐயா அப்படின்னு கூப்பிடுறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அப்படின்னா,
ஒரு பாஸ்டர் என்பவர் ஒரு சபைக்கு அவர் பாஸ்டர் மட்டும் இல்ல, அவங்க உள்ள விசுவாசிகளுக்கு அவர் யாராக இருக்கிறார்? தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு தகப்பனுடைய இருதயம் இருக்கிறவன் தான் பாஸ்டரா வர முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் பாஸ்டரா வர முடியாது. சுவிசேஷரா மாறிடலாம், தீர்க்கதரிசியா மாறிடலாம், போதகரா எல்லாரும் செஞ்சிடலாம். ஆனா ஒரு பாஸ்டரா வரணும்னா அவருக்கு எந்த இருதயம் இருக்கணும்? தகப்பனுடைய இருதயம் இருக்கணும். தகப்பன் இருதயம் யாருக்கு இருக்குதோ அவங்கதான் யாராக மாற முடியும்? பாஸ்டராக மாற. கம்பேஷன் ஹார்ட், ஒரு மனம் இருக்கும் உள்ள ஒரு இருதயம் இருந்தாதான் மாற முடியும். இப்போ ஒரு குடும்பத்துல 5 பிள்ளைங்க இருக்கான்னு வச்சுக்கோங்க. 5 பிள்ளைங்க, 5 பிள்ளை முத்தாவா இருக்கும், 5 பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களாவும் இருக்கும். 5ல 2 முள்ளாவே இருக்கும். அந்த அந்த முள்ளாவே 2க்கே 1 முள்ளா இருக்குது. 5 இருந்தா முள்ளா இருக்கமா இருக்காதா? அது ஊரெல்லாம் பிரச்சனையை கொண்டு வரும். ஏன்டா பெத்தோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கூட கொண்டு போய் நிப்பாட்டிடும் நம்மள. இதுக்குடா நம்ம இந்த குழந்தை இது பிறக்காம இருந்தாலும் பரவாயில்லையா அப்படின்ற நிலைமைக்கு கொண்டு போய் நிப்பாட்டிடும். அதனால அந்த தகப்ப அந்த குழந்தைய எடுத்துருவாரா? புரிந்து கொள்ளுங்க. அந்த தகப்பன் அவ்வளோ சித்திரவதை அந்த குழந்தை பண்ணாலும் அந்த குழந்தைய தகப்பன் வெறுத்துருவாரா? வெறுக்க மாட்டார். ஏன்னா அவர் தகப்பன். தகப்பன் 5 பிள்ளைகள் இருந்தாலும் 2 சரியில்லைனா கூட 2 பிள்ளைகளுக்கும் அவர் கொடுக்க வேண்டியதை கொடுப்பார், போஷிக்க வேண்டியதை போஷிப்பார், அன்பு பாராட்டக்கூடியதை அன்பு பாராட்டுவார். அவர் தான் தகப்பன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இப்ப நம்ம சபையில எல்லாருமே பர்ஃபெக்ட்டா கிடையாது. எல்லாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. வளர்ந்தவங்க இருக்கிறாங்க, நடந்து வரவங்க இருக்கிறாங்க, ஊர்ந்து வரவங்க இருக்கிறாங்க, இப்பதான் பிறன்றவங்க இருக்கிறாங்க, இன்னும் பெறலாம கையை கால அடிச்சுட்டு இருக்கிறாங்க, குழந்தைங்க இருக்கிறாங்க நிறைய பேர். அதனால தகப்பன் எப்படி பார்ப்பார் அப்படின்னா, இவங்க சூப்பரு இவங்க வீக்கு அப்படி பார்க்க மாட்டார். எல்லாமே என் பிள்ளைங்க. என்ன இது கொஞ்சம் முரட்டாட்டம் பிடிச்சது, இது கொஞ்சம் ஏடாட்டம் பிடிச்சது தெரியும், அது பிறந்ததான் செய்வார் சில நேரங்கள். ஆனாலும் தகப்பனா இருக்கிற பாஸ்டர் அந்த பிள்ளைகளை எப்படியாயினும் வளர்க்கணும் அப்படிதான் நினைப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க, ஒரு தகப்பனுடைய இருதயம் எப்பவுமே துக்கப்படுறதா இருக்கும். எனக்கு ரொம்ப ஒரு வேதனையான ஒரு காரியம் சபையில. எனக்கு சில நிறைய வேதனை இருக்குது. அதுல ஒரு வேதனை என்ன வேதனைன்னா, ஒரு வேதனையை சொல்றேன். இப்போ ஒரு அப்பா ரோட்ல போறார். போகும் பொழுது அவன் பையன் ஒரு போதை மாத்திரைய சாப்பிட்டுட்டு அப்படியே தள்ளாடிட்டு இருக்கிறான். ஒரு தகப்பன், நல்ல தகப்பன், தன் பிள்ளைகளை நல்ல நிலைமைக்கு வளர்க்கணும்னு நினைக்கிற ஒரு தகப்பன், தன் பிள்ளை போதை மாத்திரை சாப்பிட்டுட்டு அப்படியே ஆடிட்டு இருக்கிறான். இந்த தகப்பனுடைய இருதயம் எப்படி இருக்கும்? கவனிங்க. ஒரு வயசு பொண்ணு, நல்ல நல்ல பராமரிக்கிற பொண்ணு தவறான பாதையில போய் நிக்குது. அந்த தகப்பனுடைய இருதயம் எப்படி இருக்கும்? கடினமாக இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசிகள் எந்த போதையில இருக்காங்க தெரியுங்களா? ஒரு போதை மாத்திரை யார் கொடுக்கிறது? உலகத்துல உலக மனுஷன் கொடுக்கிறான். உலகம் அதை போதை மாத்திரையா ஒரு பிழை கொடுக்கிறது. இன்றைக்கு நம்ம விசுவாசிகள் எந்த போதையில இருக்கிறாங்கன்னா, சினிமா போதையில இருக்கிறாங்க. சினிமா போதை. சமீபத்துல எங்க தம்பி கவனிங்க, இப்போ போதை மாத்திரையும் ஒண்ணுதான், சினிமாவும் ஒண்ணுதான். லிசனா சொல்ல புரிந்து கொள்ளுங்க. போதை மாத்திரையும் ஒண்ணுதான். இது ஒரு மனுஷன் கொடுக்கிற போதை. இந்த சினிமா என்பது பிசாசு கொடுக்கிற போதை. ஒரு ஆவிக்குரிய தகப்பனா இருக்கிற நான் மாத்திரமல்ல, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதா இப்ப உங்களை பார்க்கும் பொழுது நீங்க எந்த போதையில இருக்கிறீங்கன்னு அவர் பார்ப்பார். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம விசுவாசிங்க ரொம்ப கில்லாடியான விசுவாசிங்க, நல்ல விசுவாசிங்க. என் போனை லாக் பண்ணிட்டு, என் நம்பரை லாக் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் வைக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு பாஸ்டருக்கு 3 விதங்களை உதவி செய்வதற்கு நபர்கள் இருக்கிறார்கள். முதல் நபர் ஆண்டவர் சொப்பனத்தை வெளிப்படுத்திடுவார். அவரு மிஸ் ஆக கூட விசுவாசி மிஸ் ஆக மாட்டாங்க. அவங்க உடனே பாஸ்டர் தெரியுமா அவங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்க நினைக்கூடாது பாஸ்டர் கிட்ட போட்டு கொடுக்கறாங்க நினைக்கூடாது. இப்போ வீட்டுக்கு வந்த உடனே ஒரு குழந்தை தப்பு பண்ணிச்சுன்னா மத்த குழந்தை கம்ப்ளைண்ட் பண்ணுது.
அம்மா அப்பா இவன் என்ன அஷ்டா, இதை எடுத்துட்டான், இதை தீட்டிட்டான், இது பண்ணுதான். இப்ப அந்த குழந்தை சொல்லாம எந்த குழந்தை சொல்ல போகுது? லிசன், அந்த குழந்தை சொல்லாவிட்டால் நீங்க ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, உங்களை ஊரே தூற்றும். அதை புரிஞ்சு கொள்ளுங்க. அந்த அப்பா கிட்ட சொல்லலன்னா உங்க தவிர ஊர்ல ஒருத்தர் சொல்லி தெரிஞ்சுக்கோ, தெரியற மாதிரி ஆயிடும். அப்படிதான் நடக்கும் சில நேரம். மூணாவது, உலகத்துல எப்படியாவது காரியம் வந்து ஒரு நாள்ல நடக்கும். நான் தாழ்மையாய் சொல்லுகிறேன், நீங்க தகப்பன் பரலோகத்திற்கு உங்க தகப்பன் உங்களை பார்க்கும் பொழுது நீங்க உங்க ஸ்டேட்டஸ்லயோ அல்லது வீட்டுல உட்கார்ந்து நீங்க அந்த போதையில இருந்தீங்கன்னா, நான் சொல்றது தெரிய புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க எந்த போதையில இருக்கிறீங்க? இப்போ ஒரு போதை மாத்திரை சாப்பிட்டு ஒருத்தன் ரோட்ல வந்து தள்ளாட்டி இருந்தானா எவ்வளவு நாங்க திட்டம், எவ்வளவு வேதனை பண்றோம். பரலோகத்துல இருக்கிற பிதா எந்த நீங்க பார்க்கும்போது என் பிள்ளை இந்த போதையில உட்கார்ந்து இருக்கிறான்னு பார்க்க மாட்டாரு. நம்ம எந்த போதையில் இருக்கணும்ட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். எபேசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. நீங்க எந்த போதையில் இருக்கணுமா? எபேசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் மன்னிக்கணும் 5:18. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. கவனிங்க, இந்த மூல பாஷையில என்ன போட்டிருக்குன்னா, இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் எப்படின்னா, ஆவியா நிறைந்து அப்படின்னா இது ஒரு போதை என்று அர்த்தம். எந்த போதையில நிரம்பணுமா? பரிசுத்த ஆவி என்ற போதையில நிரம்பணும். ஜபம் என்ற போதையில நிரம்பணும். தேவனுக்காக ஊழிய செய்கிற போதையில நிரம்பணும். போதைன்னா வெறிங்க, வெறி கொண்டவர்கள். போதை என்ன அர்த்தம்? வெறி பிடிச்சவங்க, வெறி கொண்டவங்க தான் போதை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அவங்க மேல் வீட்டறையில காத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவளை நிரப்புகிறார். நிரப்பின உடனே அவங்க எல்லாம் அந்நிய பாஷை பேசுறாங்க. இப்போ கூட இருந்து பார்த்தவங்க அவங்க என்ன சொன்னாங்க? இவங்க குடிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அப்போ அந்த அப்போஸ்தலர்கள் மேல ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவி வந்த உடனே அவங்க தோற்றம் எப்படி காணப்பட்டது? குடிகாரம் போல தெரிஞ்சுதான். அவன் உளர்ற உளறு, அவன் ஆடுற ஆட்டம், அவன் பெனாத்திரத்தெல்லாம் பார்க்க எப்படி தெரிஞ்சுது? போதை இறங்கி குடிகாரம் மாதிரி தெரிஞ்சுது. பேதுரு சொல்ற, சகோதரரே பகல் ஆகி போயிடுச்சு, இவங்க எல்லாம் குடிச்சு வெளிச்சம் கிடையாது, குடிக்கிறவங்க ராத்திரி எல்லாம் குடிப்பாங்க. கர்த்தருக்கு மகிமுண்டாது. அன்னைக்கு டாஸ்மார்க் இல்ல போல இருக்கு, அதனால நைட்டு குடிச்சிருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு பரிசுத்தாக எழுதினாருன்னா இப்ப எழுதிருப்பாரு தெரியல எனக்கு அந்த வசனத்தை. தேவ பிள்ளைகளை நான் தாழ்மையை சொல்லுகிறேன், ஒரு தகப்பனை துக்கப்படுத்தாதேன். இப்ப நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்க அதுக்கு சரியா பதில் சொல்லணும். 2 கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல 95% கிறிஸ்தவர்கள், வேர்ல்டு வைடு உலகளாவிய அளவுல சொல்றேன், 95% கிறிஸ்தவர்கள் பரலோகம் போகணும் என்ற வாஞ்சியோடு சபைக்கு வருகிறார்கள். நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? சபைக்கு வரவங்க எல்லாம் எந்த நோக்கத்தோடு வராங்க? பரலோகம் போகணும், ரசிக்கப்பட்டுட்டோம், பரலோகம் போகணும் என்ற விருப்பத்தோடு ஆசையோடு கூட 95% பேர் சபைக்கு வருகிறார்கள். ஆனால் இயேசுவை போல வாழணும் என்ற நிலையில வர்றவங்க எத்தனை பேர்? சபை வந்து உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகிற வேலை செய்யற சபை இல்லை. இது சபையுடைய பிரதான வேலையே நாம் இயேசுவை போல மாறுவதற்கு தான் சபை. இயேசுவான இந்த பூமியில வாழ்ந்த பொழுது பரலோகம் போகணும் ஆசைப்பட்டாரா? பிதாவின் சித்தம் செய்யணும் ஆசைப்பட்டாரா? அவர் என்னைக்காவது பரலோகம் போன ஆசைப்பட்டாரா? அவருடைய நோக்கம் எல்லாம் பிதாவின் சித்தம் செய்யணும் தான் ஆசைப்பட்டார். விசுவாசிகளே, உங்க நோக்கம் பரலோகம் போறதா, இயேசுவை போல மாறுறதா? நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க எப்படி விரும்புறீங்க? நம்ம எதுக்கு ஒரு சபைக்கு? பரலோகம் போகணும், பரலோகம் போகணும், பரலோகம் போகணும், பரலோகம் போவோம். இயேசுவை போல மாறினாதான் பரலோகம் போகும். 1 அதான் வாசிக்கிறோம். சகோதர பிள்ளைகளே, நாம் எப்படி இருப்போம் என்று இப்ப தெரியல, ஆனால் கிறிஸ்துவாக வெளிப்படும் பொழுது அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். பரலோகத்துக்கு போற நாள்ல நீங்க எப்படி மாறி இருப்பீங்க தெரியுங்களா? இயேசுவை போல மாறி இருப்பீங்க. அல்லேலூயா. இயேசுவின் சாயல் உங்களுக்கு வந்திருக்கும். சாயல்னா என்ன நினைக்கிறீங்க நீங்க? சாயல்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சாயல்னா லைக்னஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. போல, அவரை போல. இப்போ அப்பா மாதிரியே சிரிப்பான் பிள்ளை, நமக்கே தெரியாது.
எப்படி சிரிக்கிறான்? அது அப்பாவுடைய சாயல். அது அம்மா மாதிரியே அந்த கண்ணு சிமிட்டுறது, மூக்கு நிமிட்டுறது, இதெல்லாம் அப்பா மாதிரியே இருக்கும். அது அம்மா மாதிரியே இருக்கும். அது எப்படி? அது ஜீன், அதான் சாயல். ரூபம் வேற. இப்ப உங்க அச்சடிச்ச மாதிரியே நீங்க அம்மா மாதிரி இருக்கீங்க இல்ல, அம்மா மாதிரி இருக்கீங்க, அம்மா மாதிரி இல்லை. ஆனால் அந்த சாயல் உங்களுக்கு வந்திருக்கும். அம்மா போல அந்த சாயல் வந்திருக்கும். ஒரு ஐயா, ஒரு அப்பா ஸ்கூல்ல கூட்ட வச்சாங்க அந்த அப்பாவை. சார், ஒரே பிரச்சனை இருக்கு சார், உங்க பையனோட வாங்க சார் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. உடனே அப்பா வந்திருக்காரு. என்ன சார், உங்க பையன் ஒரே தொந்தரவு பண்றான், எல்லாரும் பையில இருந்து பென்சில் திருடி வச்சுக்கிறான் சார் அப்படின்னாரு. அப்பாவுக்கு ஒரே கோவம் வந்துச்சு. போட்டு 2 அடி போட்டாரு. ஏண்டா என்ன கேட்ட ஆபீஸ் தரமாட்டேன், என்ன கேட்டா நான் ஆபீஸ் எதுவும் தரமாட்டேன், நீ ஏண்டா இருக்கிற அப்படின்னாராம். அப்பதான் டீச்சருக்கு புரிஞ்சுது, இது திருட்டு போய் எங்க வந்திருக்கு, அப்பா கிட்ட வந்திருக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வாத்தியாரு பாடம் எடுத்துட்டே இருந்தாராம். அப்போ அந்த இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க பாத்தீங்களா, அந்த யாரு அவங்க இன்ஸ்பெக்ஷன் டைரக்டர் வருவாங்கல்ல, வந்த உடனே எல்லாம் நின்று நிற்கிறாங்க. உடனே பேர் எழுதி போடுறார். போயிட்டு வாழை மரத்துல வாழைப்பழம் இருந்தது. சொல்லுங்க பாக்கலாம், சொல்லுங்க. அவன் சொன்னான், வாழைப்பழத்துல வாழை மரம் இருந்துச்சு. டேய், வாழை மரம் இல்லடா, வாழை மரம் சொல்லு, வாழைப்பழம் சார் சொல்றேன் சொன்னான். உடனே சார், என்ன சார் இப்படி நடத்துறாரு அப்படின்னா, சார் சொன்னாரா, அவன் பழக்க அப்படிதான் சார் அப்படின்னாரா. பழக்க வழக்கம் சொல்ல, பழக்க வைக்கவே அப்படிதான் சார் அப்படின்னாரா. அப்ப புரிஞ்சுது, இந்த வாத்தியார் பாடம் எடுத்தா இவன் இப்படிதான் இருப்பான். எனக்கு என்ன தேவைப்படையில இதான் சாயல். இந்த சாயல் நமக்கு எப்படி ஜென்ம சுபாவமாக நமக்குள்ள வீட்டு எடுக்கிறது. ஜென்ம சுபாவம் விட்டுறது. நான் தாழ்மையா உங்ககிட்ட சொல்றேன், உங்களுடைய ஜபங்கள் அதை கொடுங்க இதை கொடுங்க கேட்கறத காட்டலாம், இயேசுவை கொடுங்கன்னு கேளுங்க. வர நேரத்தில் உங்களோட ஒரு செய்தி பகிர்ந்து கொள்றேன். இயேசுவை யாசி, இயேசுவை யோசி, இயேசுவை நேசி. இந்த 3 காரியம் செய்யணும் விசுவாசி. யாசினானது, யாசிகான்னு பேர் வைக்கிறோம். யாசிகா அப்படின்னா என்ன அர்த்தம்? பிச்சைக்காரின்னு அர்த்தம். அப்ப இயேசுவை நம்ம பிச்சை எடுக்கணும் ஆண்டவர்கிட்ட. இயேசுவை கொடுங்கப்பா, இயேசுவை கொடுங்கப்பான்னு பிச்சை எடுக்கணும் ஆண்டவர்கிட்ட. எனக்கு வேற எதுவும் வேணாம், இயேசுவை கொடுத்துருக்க போதும், எனக்குள்ள இயேசு வரட்டும்னு யாசிக்கணும். அவரை தியானிக்கிற தியானம் இனிதா விட்டுருங்க. எனக்கு அவரை தியானிக்கும் தியானம், இயேசுவை யோசிக்கணும். 3வது, உன்னை நேசிப்பது போல உண்டேன கருத்து மிருகத்தோடு முழு ஆத்துமோடு முழு சிந்தையோடும் அன்பு ஒரு நேசி. இந்த 3 காரியத்தை நீங்க செய்யணும் உங்க ஜபங்கள்ல. 3 காரியம் சொல்லுங்க. இயேசுவை யாசி, முதல்ல யாசிக்கணும். 2வது இயேசுவை யோசிக்கணும். 3வது இயேசுவை, இதை நீங்க எப்படி திருப்பி வச்சுக்காங்க. ஆனா இந்த 3 காரியத்தை நம்ம செய்யணும். அப்போ ஒரு தகப்பனாக ஒரு பாஸ்டர் இருக்கிறார். ஒரு சபையில ஒரு பாஸ்டர் தகப்பனாக இருக்கிறார். தகப்பனாக இருக்கிற அப்படின்னா அவர் சில நேரங்கள்ல கடிந்து கொள்வார், சில நேரங்களில் அன்பு பாராட்டுவார், என்ன வேணா செய்வார். ஆனாலும் நீங்கள் பாஸ்டர்னா யாரு அப்படின்னா தகப்பன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, 2வது 1 பேதுரு 5:1-4. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1-4 நீங்க வாசிங்க. உங்களில் உள்ள மூப்பர்களுக்கு சாட்சியும் புத்தி சொல்லுவது என்னவென்றால், கவனிங்க, அப்பனா என்னது? ஒரு மந்தையை மேய்க்கிறவன் மேய்ப்பன். ஒரு பாஸ்டர் என்பவர் மேய்ப்பனாக இருக்கிறார். இந்த பாஸ்டர் என்ற வார்த்தை லத்தீன் வேர்டு. லிசன், லத்தீன் வேர்டு. லத்தீன்ல தான் ஷெப்பர்ட் என்ற வார்த்தை, பாஸ்டர் என்ற வார்த்தை வருது. பாஸ்டர் என்ற வார்த்தை லத்தீன் வேர்டு, இங்கிலீஷ் கிடையாது, அது லத்தீன் வார்த்தை. பாஸ்டர்னா இங்கிலீஷ் பைபிள்ல பாஸ்டர்னு எந்த இடத்துலயுமே இல்ல. அப்போ பாஸ்டர் என்றால் மேய்க்கிறவர் என்று அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர்னா யாரு?
மேய்ப்பனுடைய கையில 2 பொருள் இருக்கும். சங்கீதம் 23 6ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, 3ஆம் வசனமா 4ஆம் வசனம் வாசிங்க. மேல வாசிங்க. உமது கோலும் தடியும். எத்தனாம் வசனம்? நான் மரணத்தின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் இருக்கிறீர். ஒரு மேய்ப்பன் கிட்ட 2 பொருள் இருக்கும். கவனிங்க, ஒரு மேய்ப்பன் கிட்ட 2 பொருள் இருக்கும். ஒண்ணு கோல் இருக்கும், இன்னொன்னு தடி இருக்கும். கோல் எதுக்கு தெரியுங்களா? உயர்ந்த மலை அந்த மர கிளைகள் இருக்கிற துளிர்களை இழுத்து தூக்கி போடுவதற்கு, அந்த ஆடுகளுக்கு ஆகாரம் கொடுப்பதற்கு அந்த மேய்ப்பன் கோலை வைத்திருக்கிறான். இரண்டாவது தடி. எதற்கு தடி அப்படின்னா, அந்த ஆடுகளை சாப்பிடுவதற்கு சில நேரங்கள்ல சில கொடிய மிருகங்கள் வரும். அந்த நேரங்கள்ல அந்த மிருகங்களை விரட்டுவதற்கு கையிலே தடியை வைத்திருப்பான். சில நேரங்கள்ல அந்த தடி ஆடுகளுக்கும் விழும். அம்மேன்னு சொல்லுங்க. சில நேரங்கள்ல அந்த தடி யாருக்கும் விழும்? ஆடுகளுக்கும் விழும். இந்த உலகத்திலேயே நல்ல மேய்ப்பன் அப்படின்னு பேர் எடுத்தவரு எனது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நான் நல்ல மேய்ப்பனா? அது நீங்க தான் சொல்லணும். நல்ல மேய்ப்பனா கெட்ட மேய்ப்பனான்ட்டு ஆடுகள் தான் சொல்லணும். ஆனால் வேதம் சொல்லுகிறது நல்ல மேய்ப்பன் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஏன் அப்படின்னா, நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்க. உங்களுக்காக என் ஜீவனை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஆனால் இயேசு உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்தார். அவர் நல்ல மேய்ப்பன். அப்ப என்ன, ஒரு பாஸ்டர் எப்படி வச்சிருக்காருன்னா மேய்ப்பனாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, இந்த மேய்ப்பனாக வைத்தவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அப்போஸ்தலர் 20:28 நீங்க வாசி பார்க்கும் பொழுது அங்கே வேதம் சொல்கிறது, பரிசுத்த ஆவி உங்களை கண்காணியாக வைத்த மந்தை முழுவதும் மேய்ப்பதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுக்கு பாஸ்டராக கர்த்தர் யாரை வச்சிருக்காருன்னா ஒரு பாஸ்டரை மேய்ப்பனாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த மேய்ப்பன் கையில 2 பொருள் இருக்கும். ஒன்று கோல் இருக்கும், இன்னொன்று தடி இருக்கும். அந்த கோலினால் உங்களுக்கு ஆகாரம் கிடைக்காத பொழுது நீங்க பிள்ளை நீங்களே மேய்ஞ்சிருவீங்க. ஒரு ஆடு பிள்ளை என்ன பண்ணும்? அதுவே மேய்ஞ்சிரும். சமீபத்துல நான் இந்த ஒரிசாவுக்கு போயிருக்கும் பொழுது அந்த ஒரு மலையில போகும் பொழுது கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அங்க உட்கார்ந்துட்டு இருந்தேன். அப்போ நான் ஒரு காட்சியை பார்த்தேன். ஒரு ஆடு நல்ல ஒரு 25 கிலோமீட்டர் இருக்கும் அந்த ஆடு. அது என்ன ஆடுன்னு தெரியல. 2 காலை கீழே வச்சு 2 காலை அப்படியே இந்த குல்ஃபுல இந்த ஜனங்க நிப்பாங்க பாருங்க, கரத்தால அப்படியே காலை தூக்கி நிப்பாருமா, அது போல 2 காலை மேல வச்சு ஒரு இலைய பறிச்சு சாப்பிடுது. நான் திடீர்னு பார்க்கும்போது ஆடும் புரியல, அவ்வளவு ஹைட்ல எப்படி நிக்குது அப்படின்னு. தன்னால் முடிந்த அளவுக்கு ஆகாரத்தை ஆடு சாப்பிடும். அதுக்கு மேல அதாவது சாப்பிட முடியாத பொழுது மேய்ப்பன் தான் அதற்கு ஆகாரம் கொடுக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆளுங்க ஜபகோபுரம், அந்த டிவி, இந்த டிவி எல்லா இடத்துக்கும் மேய்வாங்க. உங்க சொல்ல பொதுவா சொல்றேன், எல்லா இடத்துக்கும் மேய்வாங்க. கண்ட சாப்பாடை சாப்பிட்டுட்டு வயிறு வலிச்சு வயிறு ஊதி தொப்பை வந்துதான் காரணம். கர்த்தருக்கு சொல்ற ஒரு மேய்ப்பனுக்கு எந்த ஏழையை தன் ஆடுகளுக்கு போடுறதுன்னு தெரியும். அது கன்சீவா இருந்துச்சுன்னா, அது சினையா இருந்துச்சுன்னா அதுக்கு எப்படிப்பட்ட ஆகாரம் கொடுக்கணும், எதை கலந்து கொடுக்கணும் மேய்ப்பனுக்கு தெரியும். கறவல் ஆடுகளை எப்படி நடத்தணும் தெரியும். ஆனா கண்ட ஹோட்டலுக்கு எல்லாம் தெரியாது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, மேய்ப்பன் உங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், வெளிப்பாடுகளை கொடுக்கிறார், மலை பூண்டுகளை கொடுக்கிறார். அதனால நீங்க ஒவ்வொரு நாளும் மேய்ப்பனிடத்துல ஆகாரத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. மூன்றாவது, கொலோசியர் 1:26. ஒரு மேய்ப்பன் என்பவன் யார்? கொலோசியர் 1:26. உங்கள் பொருட்டு கவனிங்க, பவுல் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி காமிக்கிறார். கொலோசியர் 1:26 ஒரு காரியத்தை பேசுகிறார். ஆவியானவர் என்னை ஒரு வேலை கொடுத்திருக்கிறார், உத்தியோகம். என்ன உத்தியோகம்? இந்த சபைக்கு என்ன வேலைக்காரனா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. லிசன், முக்கியமான காரியத்தை பேசுறேன், கவனிங்க. ஒரு பாஸ்டர் என்பவர்
கனத்துக்குரிய ஊழியம், அது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. மதிப்புக்குரியவர். ஆனால் அந்த சபையினுடைய முதல் வேலைக்காரர் யாருன்னா பாஸ்டர். அல்லேலூயா. முதல் வேலைக்காரர் யாரு? பாஸ்டர். இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியில வேலைக்காரராக தான் வந்தார். மனுஷகுமார ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்ய வேண்டும். ஒரு அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இயேசு சொன்னது. நான் வேலை வாங்கறதுக்கு வரலப்பா, வேலை செய்ய வந்திருக்கேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கொஞ்ச நாளுக்கு முன்பதாக பக்கத்துல அந்த ஹவுசிங் போர்டுக்கு முன்னாடி குடிசை வீடுகளா இருந்துச்சு அந்த இடத்துல. அப்போ ஒரு சகோதரி என் சபைக்கு வந்து கொண்டிருந்தாங்க. அவங்க வீடு ரொம்ப குடிசையிலும் ரொம்ப மோசமா இருந்துச்சு. அவங்க வீட்டுலதான் கேன்சர் எடுத்துட்டு இருந்தோம். அப்போ எனக்கு நினைச்சேன், ஆண்டவர் எனக்கு ஒரு வீடு கொடுத்திருக்கிறாரு, என் சபைக்கு ஒரு விசுவாசி இப்படி ஒரு ஓலை வீட்டுல இப்படி இருக்கிறாங்களேன்ட்டு எனக்கு ரொம்ப நாள் கஷ்டம், மனசு கொஞ்சம் வேதனையாக இருந்துச்சு. என் சபைக்கு வரவங்க இப்படி இருக்காங்களா ஆண்டவரே அப்படின்ட்டு கொஞ்சம் காசெல்லாம் கலெக்ஷன் பண்ணி கவனிங்க அவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தோம். வீடு கட்டி கொடுத்தோம்னு சொல்றது என்ன, எப்படி சொல்றேன்னா, நானே போய் அந்த ஓலையை பிரிச்சு அங்க இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு வீட்டு மேல ஏறி அந்த ஆங்கில கட் பண்ணி எடுத்து பத்த வச்சு வீடை கொடுத்தோம். இப்போ எல்லாரும் பார்த்தாங்க. சில பேர் இந்த பாஸ்டருக்கு என்ன வேற வேலை இல்லையான்னு கூட கேட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பாஸ்டர் என்பவர் புல்பிட்ல இருந்து ஒரு அதிகாரம் பண்றதுக்கு எனக்கு மட்டும் எனக்கு கிடையாது, அதிகாரம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் என்னை ஒரு வேலைக்காரனாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கிடைச்சத ஒரு வேலைக்காரன் நினைச்ச கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாது. இன்னைக்கு பாஸ்டர் அப்படி கிடையாது. நிறைய இடங்கள்ல நான் அவர்கள் அதிகாரிகளாக இருக்காங்க, மேனேஜர்களாக இருக்கிறார்கள், முதலாளிகளாக இருக்கிறார்கள். கவனிங்க, ஒரு பாஸ்டர் என்பவர் வேலைக்காரராக இருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்போ நீங்க நைட்டு ஒரு 10 மணிக்கு போன் பண்றீங்க, பாஸ்டர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை பாஸ்டர், ஒரு ஜெபம் பண்ணுங்கன்றீங்க. எந்த தைரியத்துல சொல்றீங்க? அது ஒரு சேவை தானே. எனக்கு சரியா சேவை இல்லையா? நைட்டு 1 மணிக்கு பாஸ்டர் கொஞ்சம் பிரச்சனை வர முடியுமா? கிளம்பி ஓடி ஒரு பாஸ்டர் ஏன்றீங்களா? அவர் வேலை செய்வது, உங்களுக்கு வேலை செய்வதற்காக தான் ஆண்டவர் என்னை கண்காணியாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் எந்த இடத்துலயும் ஆண்டவருக்கு மகிமை சொல்றேன். அந்த பெருமை எல்லாம் எனக்கு இது வரைக்கும் ஆண்டவர் எனக்கு கொடுத்தது இல்லை. கர்த்தர் நல்லவர். அப்போ ஒரு பாஸ்டர் என்பவர் வேலைக்காரராகவும் இருக்கிறார். ஒருவேளை நீங்க வாலிப பிள்ளைங்க ஊழியத்துக்கு நீங்க வரும் பொழுது உங்களுக்கு ஒரு மைண்ட் இருக்கணும், நான் பாஸ்டர் ஆயிட்டேன்னா பெரிய நினைச்சிடக்கூடாது. நம்ம சமீபத்துல நம்ம சபையில ஒரு மலையாளி பாஸ்டர் தங்கியிருந்தாருங்க. பேர் விட மறந்துட்டேன் நான். குஞ்சுமோன் பாருங்க, லத்தையா அபார சக்தி. குஞ்சுமோன் அவர் வேலை நடத்துறீங்களா? வருவாரு, சாப்பிடுவாரு, விசிட்டிங் போவார். அதான் வேலை. நான் சொன்னேன், கோயிலாம் போய் பாருங்க, வேலை செய்யுங்க. அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது பாஸ்டர். நம்ம அழைக்கப்பட்டவங்க, நம்ம வேலையை ஜெபம் பண்ணணும், உட்கார்ந்து இருக்கணும், அதுதான் நம்மளுடைய வேலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப எந்த நிலைமையில இருக்காருன்னு தெரியல. இயேசுடைய அடிச்சுவடு அதுதான். இயேசு சேவை செய்தார், சேவை செய்தார். பேருடைய காலை கழுவினார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, பவுல் வாழ்க்கை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நீங்க நல்ல பைபிள் படிக்கணும். பைபிள் படிச்சாதான் உங்களுக்கு நிறைய காரியம் புரியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பவுல் பிரயாணப்பட்டு போறான். பயணப்பட்டு போகும் பொழுது கப்பல் சேதம் வந்துருது. மன்னிக்கணும், பயணப்பட்டு போகும் பொழுது அங்க கப்பல்ல அந்த சரக்குகளை ஏற்றுகிறதை நாங்கள் செய்தோம் சொல்றான் பவுல். டிக்கெட் எடுத்துட்டான், கப்பல் போக வேண்டியதானே. பவுல் ஒரு சீஃப் பாஸ்டருங்க, எவ்வளவு பெரிய பாஸ்டர் தெரியுங்களா பவுல். அவர் சொல்றாரு, கப்பல் சரக்கு ஏறுது, நாங்க போய் கப்பல் சரக்கை ஏற்றி விட்டுட்டு நாங்க போனோம்ன்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பரிசேயருடைய ஆவி என்ன தெரியுங்களா? திரும்ப கொடுத்துக்கு போட மாட்டாங்க. ஆண்டவர் தான் சொன்னார், நீங்க காப்பு நாளம் கட்டிக்கிட்டு சந்தை வெளில ரபி ரபின்னு கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா வரீங்க, ஆனா ஒரு சின்ன காரியம் தூக்கி போட மாட்டேன்றீங்கன்னு சொல்லிட்டு சொல்லாரு. மாயக்காரரே அப்படின்னா. ஒரு ஊழியக்காரன் எப்பொழுதுமே தன் விசுவாசிகளுடைய சேவை செய்வதற்காக வளைக்கப்பட்ட வேலைக்காரன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மைண்ட் நமக்கு என்ன செய்யணும்? உங்களுக்கு இருக்க இல்லையோ, ஊழியக்காரர் எங்களுக்கு இருக்கணும். 4வது 1 கொரிந்தியர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 9:11.
நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க. போதும். ஒரு ஊழியக்காரன் யார் தெரியுங்களா? உங்களுக்கு வேண்டிய ஞான நன்மைகளை கொடுக்கிறவன் ஊழியக்காரன். பரிசுத்த ஆவியானவர் உங்களை இடைபடுவாராக. லிசன், உங்களுக்கு கொடுப்பதற்கு என்கிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு வேண்டிய ஞான நன்மைகளை கொடுப்பதற்கு ஆண்டவர் எனக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஆவியிலே வளர்வதற்கு, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, இயேசுவோடு இருப்பதற்கு, சாபங்களை முறிப்பதற்கு. நீங்க கோடி ரூபாய் கொடுத்தா கூட சாபத்தை முறிக்க முடியாது. லிசன், புரிந்து கொள்ளுங்க. கோடி ரூபாய் கொடுத்தா கூட சாபத்தை முறிக்க முடியாது. ஆனா ஒரு ஊழியக்காரன் வந்து ஜெபிக்கும் பொழுது அந்த சாபத்தை கர்த்தர் உடைத்து போடுது. அதான் ஞான நன்மை. அந்த கார வல்லமையில உட்கார்ந்து பிசாசு பிடிச்சு வருவாங்க. போலீஸ்கார கூட்டு வந்து கருத்து சொல்ல பார்க்கலாம். பாரத பிரதமரையாக கருத்து சொல்ல பார்க்கலாம். மாண்புமிகு பாரத பிரதமர் முடியாது. ஞான நன்மையை விதைப்பதற்கு தேவன் சபையிலே ஊழியக்காரரை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, சில நேரங்கள் ஆண்டவர் சில காரியங்களை வெளிப்படுத்துகிறார், காரியத்தை சொல்வதற்கு, ஜெபிப்பதற்கு. ஏன்? ஞான நன்மைகள். இன்னைக்கு சாயங்காலம் கூட்டத்துல ஒருவேளை சகோதரிகள் சகோதரி யாராவது இந்த ஊழியத்தினால் நீங்கள் பெற்ற நன்மைகளை சாட்சி சொல்ல விரும்பினால் நீங்க சொல்லலாம். ஏன்னா யாராவது சாட்சி சொல்ல, நீங்க சொன்னாதான் சரியா இருக்கும். இந்த ஊழியத்தினால தேவன் உங்களை ஆசீர்வதித்த விதங்களை குறித்து நீங்கள் சாட்சி சொல்ல வேண்டுமானால் நீங்க சொல்லுங்க. அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு ஊழியக்காரன் உங்களுடைய ஞான நன்மைகளை விதைக்கிறவனாக இருக்கிறான். உங்களுடைய ஆசீர்வாதத்தை தேடுகிறவனாக இருக்கிறான். உங்களுடைய காரியங்களை துக்கப்படுவனாக இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நிறைய விசுவாசிகள், நீங்க உங்களை அப்படி சொல்லவே அப்படி கிடையாது. ஆனா நிறைய விசுவாசிகளை எதிர்பார்க்கிற பாஸ்டருக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டேன்றான்னு நினைக்கிறாங்க. உண்மையை சொல்றேன், நீங்க அப்படி கிடையவே கிடையாது. நம்ம விசுவாசிகள் அப்படி கிடையாது. ஆனா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, பாஸ்டர் ஒண்ணுமே செய்யல அப்படின்னு நினைக்கிறாங்க. பாஸ்டர் ஒண்ணுமே செய்ய முடியாது. பாஸ்டர் வந்து ஞான நன்மையை தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். உங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? சொல்லுங்க, உதவி செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஐந்தாவதாக 1 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்களில் ஒருவனுக்கு வேறோடு வழக்கு உண்டானால் அவன் வழக்காடும்படி பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் கவனிங்க, பவுல் என்ன சொல்றாருன்னா, உங்க வீட்டுல ஒரு பிரச்சனை, அக்கம் பக்கத்துல ஒரு பிரச்சனை, குடும்பத்துல ஒரு பிரச்சனை, நீங்க சபை பாஸ்டர் கிட்ட வந்து சொல்லாம நீங்க உலகத்தாண்ட போய் அதை சொல்றீங்களே, இது என்ன அப்படின்னு பவுல் கேட்கிறார். அப்ப என்ன சொல்ல விரும்ப ஆவியானவர்? ஒரு பாஸ்டர் என்பவர் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறவர் என்று வேதம் சொல்கிறது. உங்கள் குடும்ப வழக்குகளை அவர் என்ன செய்கிறாரா? அதை சரிப்படுத்துகிறார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. இதுதான் ஒரு ஊழியக்காரர் கொடுத்த விசேஷித்த கிருபை, விசேஷித்த கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ பிள்ளைகளை, குடும்ப வழக்குகளை, குடும்ப காரியங்களை பாஸ்டருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்க கூடாது. அவமானமாயிடும், பாஸ்டருக்கு தெரிஞ்சா வெக்கமாயிடும் நினைச்சீங்கன்னா உங்க வழக்குகள் தீராது. பவுல் அழகாக எழுதுகிறார், ஆவியானவர் சொல்லுகிறார், உங்கள் காரியங்களை நீங்க பரிசுத்தமான இடத்துல கொண்டு போகாம வெளியே கொண்டு போறீங்களே, இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்கிறார். உங்க சின்ன பட்ச தீக்கிறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லையா உங்க சபையில அப்படின்னு கொஸ்டின் எழுப்புகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சில நேரங்கள்ல ஊழியக்காரர்கள் ஜெபிப்பாங்க, அதை காரியங்களை உங்களுக்கு புரிய வைப்பாங்க, சில ஆலோசனை சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு குடும்பம் இல்ல, பல குடும்பங்களை பார்க்கிறோம், பல பிரச்சனைகளை பார்க்கிறோம், பல சூழ்நிலை பார்க்கிறோம். எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். இதெல்லாம் சில நேரங்கள் தேவ ஞானம் வெளிப்படும். இதுக்கு என்ன ஆன்சர் கொடுக்கணும், எப்படிப்பட்ட காரியம் கொடுக்கணும் அப்படின்னு தேவ ஞானம் வெளிப்படும். இது சில நேரங்கள் பாருங்க, சில முட்டாள்தனமாக செய்வாங்க சில ஊழியக்காரங்க. நான் பார்த்திருக்கிறேன். எந்த பிரச்சனை வந்தாலும் பிசாசு பிடிச்சிருக்கு, பிசாசு பிடிச்சிருக்கு, பிசாசு பிடிச்சிருக்கு, இதையே சொல்லி 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 ஆறாவது ஆள வச்சிருவாங்க. எல்லாத்துக்கும் காரணம் பிசாசு கிடையாது. இப்ப உடம்பு சரியில்லை, உங்களுக்கு ஏதோ பிசாசு பிடிச்சிருக்கு சிஸ்டர்,
ஒரு 3 நாள் பாசிங் போடுங்க, ஏற்கனவே வியாதியா இருக்குது, இதுல 3 நாள் பாசிங் போடுறது ஆகுறது, அப்புறம் அட்மிட் பண்ணணும். இது 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 வந்து பிசாசால் வந்த காரியமா அல்லது இது வியாதியால் வந்த காரியமா, இது பாவத்தால் வந்த காரியமானு புரிஞ்சுக்கணும். அத ஞானம் பெற்ற ஊழியர்கள் சரியாக செய்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாமே வியாதி கிடையாது, சில நேரங்கள் ஆவியுடைய போராட்டமும் இருக்கும். அதுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் காரியங்களை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அப்போ தீர்ப்புக்காக சில பிரச்சனைகளை நீங்கள் ஊழியக்காரத்துல ரகசியமாக சொல்லுவது நல்லது. ஊழியக்காரர் போய் எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்க நான் சில காரியங்களை என் மனைவிட கூட சொல்ல மாட்டேன், சில காரியங்களை என் மனைவிட்ட கூட ஷேர் பண்ண மாட்டேன். மனைவிட எல்லாத்தையும் சொல்லணும்ல, எல்லாம் சொல்லணும். ஆனா சபை காரியத்தை சில பேருடைய ரகசியங்களை என் மனைவிட்ட கூட நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் அது ஊழியக்காரருடைய ரகசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நீங்க நினைக்கூடாது என்னை பத்தி போட்டு கொடுக்குறா, என்னை பத்தி அவரு சொல்றாரு அப்படின்னு நினைக்காதீங்க. வழக்குகள் தீர்ப்பது சிறு ஆரம்பத்திலேயே நீங்க அந்த வழக்க ஊழியக்காரங்க பார்வையை கொண்டு வந்தீங்கன்னா அது சீக்கிரத்திலே முடியும். நம்ம 11 துறையில சபை இருக்கும் பொழுது முத்தி கத்திரிக்காய் வந்து கடவுளுக்கு வந்ததுதான் என் கைக்கு காதுக்கு வரும், எல்லாமே அப்படிதான் வரும். பாசிட்டு போகக்கூடாது, பாசிட்டு போகக்கூடாது. அப்புறம் கத்திரிக்காய் முத்தி கடத்தல வந்து வெடிக்கும் போதுதான் பாஸ்டர் கிட்ட வரும். அதனால அப்படி இருக்கக்கூடாது. வழக்குகளை தீர்ப்பு வைக்கிறவர் பாஸ்டர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 1 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அடுத்து ஒரு பாஸ்டர் என்பவர் யார்? எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அவர் சொல்றாரு, ஒரு ஊழியக்காரன் ஒரு சிற்பாசாரியாக இருக்கிறான் அப்படின்னா சிலை வடிக்கிறவனாக இருக்கிறான், மோல்டு பண்றவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உருவாக்குகிறவன். ஒரு பாறையை கொண்டு வந்து 4 பேருக்கு காமிச்சாங்களாம். இந்த பாறை எப்படி தெரியுதுன்னு கேட்டாங்க. ஒருவன் சொன்னானா இது உருளையா இருக்கு அப்படின்னா, ஒருவன் சொன்னானா இது கொஞ்சம் செம்மக வடிவில் இருக்குன்னா, ஒருவன் சொன்னானா இது கடினமாக இருக்குன்னு சொன்னானா. ஒரு சிற்ப ஆசாரியிட கேட்டாங்க இது என்னவா இருக்கு தெரியுது, உங்க கண்ணுக்கு என்ன தெரியுதுனா, அவன் சொன்னானா அழகிய ஒரு மான் இதுல தெரிகிறது என்று சொன்னான். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்குள்ள எவ்வளவு தாளம் இருக்கிறது உங்களுக்கு தெரியாது, ஆனா ஊழியக்காரன் எனக்கு தெரியும். ஆனா நீங்க ஒப்புக்கொடுக்க மாட்டேங்க, அதான் பிரச்சனை. நீங்க சாதாரண, எனக்கு தெரியும் உங்ககிட்ட விசேஷித்த தாளந்துகள் எல்லாம் உங்ககிட்ட நிறைய இருக்குது. அதை நான் பேர் சொல்ல விரும்பல, தனித்தனியா. உங்களை விட்டா உலகத்தை கலக்கிடுவீங்க. ஆமா, கலக்க நாட்டு சொல்லல, நல்லா பேர் சொல்ற. அவ்வளவு திறமை இருக்குது உங்ககிட்ட. இப்போ நான் வந்து கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் எச்சத்தடவை கூட கழுவ மாட்டேன். நான் கழுவுறதுக்கு எங்க அம்மா தண்ணி ஊத்தணும். எனக்கு சாப்பிடும்போது பக்கத்துல இருக்கணும். எனக்கு எப்பவுமே சாப்பிடும்போது ஒரு ஆள் கூட இருக்கணும். அதே மாதிரி அப்படி கொஞ்சம் இப்படி வந்தவன். இப்ப நான் நல்லா சமைக்கிறதா இல்லையா உலகுக்கு? இப்ப எனக்கு தவணை இருந்துச்சா இல்லையா? இருக்குது, இருந்துச்சு. இந்த எஜுகேஷன் என்ற வேருக்கு அர்த்தம் தெரியுங்களா? எஜுகேஷன் என்ற வேருக்கு எஜுகேர் என்ற அர்த்தம். எஜுகேர் என்ற லத்தீன் வேர்ல இருந்தா எஜுகேஷன் என்ற வேர்ட வருது. எஜுகேஷன்னா கற்றுக் கொடுப்பது அல்ல, உள்ளிருப்பதை வெளியே கொண்டு வருவது அர்த்தம். எஜுகேஷன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம், இப்போ உங்க பையனுக்கு கணக்கு வரல அப்படின்னு சொல்றான், அவனுக்கு சுட்டு போட்டாலும் எதுவும் வரல அப்ப என்ன தெரியுங்களா, அவனுக்குள் வேறு ஒன்று இருக்கிறது. அந்த லாங்குவேஜ், அந்த ஸ்கில்ல வெளியே கொண்டு வரதான் ஒரு டீச்சருடைய வேலை. எஜுகேட் வார்த்தையுடைய அர்த்தம் உள்ளே இருக்கிறதை வெளியே கொண்டு வருவது அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க பையனுக்குள்ள சயின்ஸ் இருக்குது, மேத்ஸ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, தமிழ் இருக்கு, எல்லாமே உள்ள இருக்குது. அதை எவ்வளவு வெளியே கொண்டு வரீங்களோ அந்த பிரச்சனைக்கு அவன் மார்க் எடுப்பான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம என்ன சொல்றோம்? மக்கு படிக்க மாட்டேன், மக்கு மக்கு மக்குன்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி அல்ல. அது போலதான் ஒரு சிற்பாசாரிக்கு தெரியும் உங்களுக்குள்ள சில திறமைகள் இருக்கிறது. எல்லாமே உங்களுக்கு வராது, அது எனக்கு தெரியும். எல்லாமே உங்களால செய்ய, சிலருக்கு பிரசங்கிக்கிற கிருபை இருக்கும், சிலருக்கு ஆராதிக்க கிருபை இருக்கும், சிலருக்கு ஆத்துமாவை பண்ற கிருபை இருக்கும், சிலருக்கு பாடக்கூடிய கிருபை இருக்கும், சிலருக்கு பாய் போடக்கூடிய கிருபை இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. பாய் போடுறது கிருபை இருக்கு. பாய் செரு போட்டவங்க நேர்த்தியா போடுவான். சில பேர் பெருக்க விடுவாங்கள, வீட்டை 3 வாட்டி நம்ம பெருக்கணும். நீங்க வீட்டுல பெருக்க விட்டீங்கன்னா திரும்பி நம்ம 3 வாட்டி நம்ம பெருக்கணும்.
எப்ப நான் பெருக்குனால எங்க அம்மா மறுபடியும் பெருக்குவாங்க. பெருக்கிட்டு ஒரு குப்பை இருப்பாங்க, பாதி குப்பை இருப்பாங்க. எல்லாருக்கும் எல்லாமே இல்ல, ஆனா எல்லாருக்கும் ஒண்ணு இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவன் தான் ஊழியக்காரன். ஆனா என்ன பிரச்சனைங்க தெரியுங்களா? அதற்கு நீங்க ஒப்பு கொடுக்க மாட்டேன்றீங்க, நீங்க அதற்கு விட்டுக்கு வளைய மாட்டேன்றீங்க. வணைஞ்சிட்டீங்கன்னா நான் சொல்றேன், உபயோகமான பாத்திரமாய் கர்த்தர் உங்களை உருவெடுப்பார். அல்லேலூயா. உபயோகமான பாத்திரமாய் கர்த்தர் உங்களை உருவெடுப்பார். விடணும், ஆண்டவர் கருத்துல விடணும். குயவன் கையில களிமணை போல விடணும், மிதிக்கிறதுக்கு விடணும், உடைக்கிறதுக்கு விடணும். நிந்தைகள் வருகிறதா, போராட்டம் வருகிறதா, அவமானம் வருகிறதா, ஆண்டவரை எனக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் சொல்லணும். கர்த்தர் கையில கொடுத்தா தேவன் உங்களை நடத்துவா. நான் தாழ்மையை சொல்லுகிறேன், என் ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு நான் முடிந்த அளவுக்கு நான் மறுத்து பேசுறதே கிடையாது. அதை எப்படி செய்யலாம் தான் யோசிப்பேன். இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க, ஒரு காரியம் சொல்றேன், இதை செய்யணும்னு சொல்றேன். நான் எப்படி யோசிப்பேன் தெரியுமா? இதை எப்படி செய்ய முடியும்னா யோசிப்பேன். இப்ப நேற்று ஒரு தம்பி கிட்ட ஒரு காரியம் சொன்னேன். தம்பி, என் பையன் ஸ்கூல்ல இருக்கான்ப்பா, கொஞ்சம் கூட்டின்னு வந்துருப்பான்னு அனுப்பிச்சேன். அவன் சொன்னான், மேபின்னா இங்க இருந்து ஒரு எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் ஸ்கூலு? 1.5 கிலோமீட்டர் இருக்குமா? இங்க இருந்து ஸ்கூலா? அதிகமா இருக்கும். 1 கிலோமீட்டர் வச்சுக்கலாம். அவன் சொல்றான், ஆனா என்கிட்ட பைக் ரிப்பேர் ஆகி போச்சு, பைக் இல்ல. சரிப்பா, பைக் அந்த கூட்டு வைப்பா, நான் கொஞ்சம் மீட்டிங்ல இருக்கிறேன் அப்படின்னு. இல்ல பைக்கு 2 பைக்கும் இல்ல அப்படின்னு. இப்ப நான் எப்படி யோசிப்பேன் தெரியுங்களா? இது எப்படி செய்யணும் யோசிப்பேன் நான். ஊழியர் சொல்லிட்டாரு, இதை இப்ப எப்படி செய்யணும், அதுதான் யோசிக்க தர, இருக்கிறத இல்லாத யோசிக்க கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா அதுதான் என்னை உருவாக்கும், அதுதான் என்னை உருவாக்கும். கடந்த நாட்கள்ல ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டேன். 5 மணிக்கு சென்ட்ரல்ல இருந்து ட்ரெயின் கிளம்புது. நான் இங்க இருந்து பைக் கார்ல கிளம்புறேன். நான் என்ன யோசிக்கிறேன்னா, முடிஞ்சு போறத யோசிக்கல, என்ன செய்ய முடியும் அதான் யோசிச்சேன். இப்ப அந்த ட்ரெயினை பிடிக்கணும், நான் என்ன செய்யணும், என்ன செய்ய முடியும், அதுதான் ஒரு அதுதான் சிற்பாசாரி. முடியாததை செய்வதற்கு நம்ம அல்ல, எதை முடியாததையும் அதுல என்ன பாசிபிலிட்டி இருக்குன்னு பாக்குறது முடியும். ஏன் சபைக்கு வரல? தலைவலி, தலைவலிதான். தலைவலியிலேயே சபைக்கு எப்படி வரணும்னு யோசிங்க. இல்ல சொல்லுங்க, லேட்டா வரீங்க, ஏன் லேட்டா வரீங்க? லேட்டா வராம இருக்கிறதுக்கு என்ன இருக்குமோ அதை யோசிங்க. உங்க வாழ்க்கை இது சபைக்கு மாத்தல, உங்க வாழ்க்கையே மாறும். இந்த காரியம் நீங்க பண்ணீங்கன்னா உங்க லைஃபே மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாய்ப்புகள் மறுபடியும் கதவை தட்டுவதில்லை சகோதரனே, சகோதரரே. புரிந்துங்க, வாய்ப்புகள் மறுபடியும் வாய்ப்புகள் நம்மை கட்டுவதில்லை. கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் அபிவிருத்தமாக ஆசீர்வதிப்பார். சிற்பாஸ், ஒரு பாஸ்டர் என்பவர் சிற்பாசாரி. உங்களை மோல்டு பண்ணுவார். செதுக்க வேண்டியதை செதுக்குவார், உடைக்க வேண்டியதை உடைப்பார். உடைக்கும் போது வலிக்குமோ வலிக்காதா சொல்லுங்க? சீல் புண்ணு வந்துச்சு, டாக்டர் சீல் பிடிச்சு அழுத்துற டாக்டருக்கு பிடிக்குமா? மேல அப்படியே கிரீம் தலையை அழுத்துற டாக்டருக்கு பிடிக்குமா? உண்மையை சொல்லணும், உண்மையை சொல்லணும். எந்த டாக்டர் பிடிக்கும்? அப்படியா? ஐயோ, அந்த டாக்டர் போல அழுத்திடுவாங்க மாட்டேன். அந்த டாக்டர் பாருங்க, மேலாட. இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க, ஊசி போற டாக்டர் பிடிக்குமா, மாத்திரை போற டாக்டர் பிடிக்குமா உங்களுக்கு? ஏன் ஊசி போற டாக்டர் பிடிக்காது? அந்த ஆளு போனா ஊசி நடுக்கு குத்திடுவான், எருமாடு குத்துவா சொல்லுவோம். ஏன்னா ஊசி ஏன் போடுறாங்க? டைரக்டாக ரத்தத்துல கலக்குது, நரம்புல கலக்கிறது. சில நேரங்களுக்கு ஊசி ஏன் போட்டு சொல்றாங்க? அது கலக்கும். அல்லேலூயா. டைபாய்டு வந்த உடனே என்ன சொல்றாங்க டாக்டர்? நரம்பு ஊசி போடுமா? ஏன் மாத்திரை கொடுக்க வேண்டியதானே? 4 ஊசி நரம்பு ஊசி போட்டாதான் ஜுரம் கீழே இறங்குது. ஏனென்றால் சில வலிகள் உங்களை குணமாக்கும். அல்லேலூயா. அப்போ ஒரு பாஸ்டர் உங்களை மோல்டு பண்ணுவதற்கு உங்களை கூப்பிட்டார்னா நீங்கள் அதை விட்டு கொடுங்கள். சீக்கிரத்திலே ஆவியானவர் உங்களுக்காக ஒரு திட்டங்களை வைத்திருக்கிறார், ஒரு இடத்தை வைத்திருக்கிறார், ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொன்னாலும் செஞ்சிருங்க. பாட்டு பாட சொன்னா உடனே பாடுங்க. நீங்க கழுதை கட்டுறதுனாலும் பரவாயில்ல, தப்பு கிடையாது, செய்யுங்க. எதை சொன்னாலும் நான் இப்படி நினைப்பேன். நான் என் வாழ்க்கையில் நினைக்கிறத உங்களுக்கு சொல்றேன். ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட ஏதாவது கேட்கறாங்க அப்படின்னா நான் என்ன நினைப்பீங்களா? நான் மனசார சொல்றேன் பாருங்க, பரலோகம் என்னிடத்தில் உதவி கேட்கறதுன்னு நினைப்பேன். நான் அப்படியே நினைப்பேன். ஏதாவது என்கிட்ட யாராவது கேட்டாங்கன்னா நான் நினைப்பேன், பாஸ்ட் கேட்கல, பரலோகமே என்கிட்ட உதவி கேட்குது. பரலோகம் என்கிட்ட ஒரு கேள்வி, ஒரு காரியத்தை என்கிட்ட கேட்குமானா நான் எப்படி என்ன செய்யாம இருக்க முடியும்? அல்லேலூயா. சில நேரங்கள்ல அவன் ஏமாத்துறான்னு தெரியும், இருந்தாலும் என்ன சாப்பிடறதா, என்ன காசான்னு கேட்கறான்.
போட்டோம். பரலோகம் உங்களிடத்தில் உதவி கேட்கும் பொழுது தேவ பிள்ளைகளை நீங்க அதை செய்து விடுங்கள். ஹல்லேலூயா. பரலோகம் என்ன தெரியுங்களா? தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர், கோடா கோடி தூதர்கள் எல்லாம் சேர்ந்து வந்து உங்ககிட்ட உதவி கேட்குது. எனக்காக ஊழியம் செய்வியா? எனக்காக அதை பண்ணுவியா? எனக்காக போவியா? பரலோகம் கேட்கிறதை நீங்கள் செய்து விடுங்கள். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு பாஸ்டர் என்பவர் யார் என்றால் அவர் உங்களுடைய ஆசிரியர், கற்றுக் கொடுக்கிற போதகர். எல்லாவற்றையும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். சயின்ஸ் சொல்லித்தருவாங்க, எல்லாமே இன்னைக்கு கூகுள் சொல்லித் தருது, ChatGPT சொல்லிக் கொடுக்குது, எல்லாமே சொல்லிக் கொடுக்கும். ஆனால் பரிசுத்தத்தை யார் சொல்லிக் கொடுப்பா? லிசன், பரிசுத்தத்தை யார் சொல்லிக் கொடுப்பா? பரிசுத்தத்தை ஒரு ஊழியக்காரன் தான் சொல்லிக் கொடுப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நல்ல தகப்பன்மா, நல்ல தாயா இருக்காங்க, கெட்ட தாயா இருக்காங்க. புதூர்ல 11 தெருல ஒரு காரியத்தை கேள்விப்பட்டேன். என் பையன் ரொம்ப சோகமா இருக்கிறான், அதனால அவன் எங்கேயா போய் தண்ணி வச்சுட்டு வந்தாலும் வரட்டும்னு சொல்ற தாயும் இருக்கிறான். பையன் ரொம்ப வெக்ஸா இருக்கிறானா, அதனால கொஞ்சம் அவன் ரிலாக்ஸா போயிட்டு என்ன பண்ணிட்டுமா அப்படியே இருக்கிறாங்க. சாராயம் குடிச்சா வீட்டுல சேர்க்காம மிளகா தண்ணி கல்ல ஊற்றுறவங்களும் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், பவுலுக்கு ரொம்ப பயம் என்ன தெரியுங்களா? கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று நீங்க விலகி விடுவீர்களோ என்ற பயந்து இருக்கிறேன். லிசன், ஒரு ஆசிரியராக உங்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்கிறவர் ஒரு பாஸ்டர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஒரு 7 காரியங்களை உங்களோடு கூட பேசினேன். அடுத்த வாரம் ஒரு ஊழியர் விசுவாசிகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை நான் அடுத்த வாரம் பேசுகிறேன். ஒரு ஊழியக்காரன் விசுவாசிகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், நான் உங்களுக்கு என்னென்னலாம் செய்யணும் என்றதை அடுத்த வாரம் நான் உங்களோடு கூட பேசுகிறேன். டோன்ட் மிஸ் இட். அடுத்த வாரம் சீக்கிரமா வந்துருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் மறுபடியும் ஒன்றை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் பரலோகம் போக வேண்டும் என்று வருகிறீர்களா? இயேசுவை போல வாழ வேண்டும் என்று வருகிறீர்கள்? இதை உங்கள் ஆவியானவர், உங்கள் மனசாட்சிக்கு நான் விட்டு கொடுக்கிறேன். இயேசுவை போல மாறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கவனிங்க, போதை உங்ககிட்ட இருக்கக்கூடாது. பரலோகம் கொடுக்கிற போதை உங்களுக்கு வரணும். 2 நாள் ஜெபிக்கலன்னா கை காலெல்லாம் உதறணும். உங்களுக்கு ஒரு விசுவாசிக்கு 2 நாள் ஜெபிக்கலன்னா கை காலெல்லாம் அப்படியே நடுங்கணும். பைபிளை வாசிக்கலன்னா நைட்டு தூக்கம் வரக்கூடாது. அந்த போதையால் இருக்கணும். விடிகாலம் குடிகாரனை கழித்து பாருங்க, விடிகாலம் 6 மணிக்கெல்லாம் அவன் அப்படியே கடகடன்னு ஆடுவான். தெரியுங்களா? எப்பண்டா அந்த டாஸ்மார்க் போய் குடிப்பேன். இதுதான் ஆவியா நம்ம சொல்லுகிறார். ஆவியில நிறைந்து இன்னைக்கு ஜெபிக்கல. இந்த லவ் பண்றவங்க போய் பாருங்களேன். நீங்க பாருங்க பசங்க பார்த்து தானே இருக்கிறேன். நான் பார்த்து தானே இருக்கிறேன். பேசுறதா போதும். என்ன ஆனது தெரியுங்களா? ஒரு பொண்ணு ஒரு பையனை அடிக்கடி சிரிச்சாங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு. நீங்க பேசுறதா போதும். அப்படியே பரபரப்பு, அப்படியே பரபரம் பறக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். கவனிங்க, அதுதான் அன்பு, அதுதான் அன்பு. அதேதான் நீங்களும் கர்த்தர்கிட்ட எதிர்பார்க்கணும். பரலோகம் போறதுன்னு ஆசைப்படுறது நல்லதுதான். அதை காட்டிலும் இயேசுவை போல மாறணும்ன்றதுதான் முக்கியம். இயேசு போய் சொல்லுவாரா? இயேசு, கவனிங்க, இயேசுவை போல மாறணும்னா நீங்க இயேசுவை யோசிச்சு கொண்டே இருக்கணும். இயேசுவை யோசிச்சு கொண்டே தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவர் என்ன செய்தார், என்ன செய்தார், என்ன செய்தார். நான் இன்னைக்கு ஆண்டோட ஜெபிக்கிற ஜெபமே அதான். இன்னைக்கு நான் குடிக்கும் போது கூட அழுது ஆண்டவர் சமூகத்துல அழுது, ஆண்டவரே என்னை உண்மை போல மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஆண்டவரே, என்னிடத்துல குறைகள் இருக்குது ஆண்டவரே. நான் இன்னைக்கு காலையில இப்படிதான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, என்கிட்ட குறைகள் இருக்கிறது, என் நிர்வாணத்தை மூடுங்க, என்னை மாற்றுங்க ஆண்டவரே, அப்படிதான் சொல்லி ஜெபம் பண்ணேன். பரலோகம் போன்ற வாஞ்சையோடு வருகிறவர்கள் 95%, இயேசுவை போல வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் 5%. நீங்கள் எந்த சதவீதத்தில் இருக்கிறீர்கள் தேவ பிள்ளைகள்? இயேசுவை போல மாறணும் நினைப்பீர்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு எதிராய் நிற்பவன் யார்? உங்களை சபிப்பவன் யார்? உங்களுக்கு விரோதமாக சூனியம் வைப்பவன் யார்? உங்களை நிந்திப்பவன் யார்? உங்களுக்கு விரோதமாக எழுந்து யுத்தம் செய்பவன் யார்? ஒருவனும் கிடையாது. ஏனென்றால் இயேசு எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்ய முடியும். அல்லேலூயா. இயேசுவே உம்மை போலாக
வாஞ்சிக்குதே என்னுள்ள. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என்னுள்ள. ஆத்மாவி சரீர முற்றும் படைத்து விட்டே என்னை ஏற்றுக்கொள்ளும் தெய்வமே, என்னை ஏற்றுக்கொள்ளும் தெய்வமே. சிலுவை சுமந்தென்றும் என் பின் வராதவர், சிலுவை சுமந்தென்றும் என் பின் வராதவர் அல்ல என் பேசனின்றி. எந்த சிலுவை நான் சுமக்க, எந்த சிலுவை நான் சுமக்க பலமதை தாருமையா, மதை தாருமையா, பலமதை தாருமையா, பலமதை தாருமையா. உண்மையை சொல்றேன், இந்த இயேசுவை போல மாறும் நினைக்கிறவங்க பொண்டாட்டி அடிக்க மாட்டாங்க. நான் சிரிப்பா சொல்ல, உண்மையை சொல்றேன். இயேசுவை போல மாறும் நினைக்கிறவங்க மனைவி புருஷனை மதிப்பாங்க. தெரியுங்களா உங்களுக்கு? இயேசு ஒரு இடத்துல வரும் பொழுது அங்கே ஜீவன் உண்டாகிறது, சமாதானம் உண்டாகிறது. நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள்ல கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு பரஸ்பர அன்பு இல்லை, உண்மையான அன்பு இல்லை. ஏன் தெரியுங்களா? அடி, சண்டை, கெட்ட வார்த்தை, சந்தேக புத்தி. இயேசு என்னை நம்புகிறார். புரியுங்களா உங்களுக்கு? இயேசு உங்களை நம்புறாரு. உங்களை நம்பிதான் அவர் உங்களுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நீங்களும் இயேசு நம்புறீங்க. மனவாட்டி சபையை இயேசு நம்புகிறார். மணவாளன் இயேசுவை நானும் நம்புகிறேன். உண்மையான நேசம் இயேசுவை போல வாழ்றவங்க கவனிங்க, பிறருக்கு தீங்கு செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா. வண்டியில வரும் பொழுது நான் காலைல சொல்லி முடிக்கிறேன். காலைல வரேன், பஸ் வந்துட்டு இருக்குது. முன்னாடி போனவன் பிரேக் போட்டான். அவன் போட்டவன இவன் போட்டான் பிரேக். திடீர்னு அப்படி கத்திட்டேன். ஆனா இன்னைக்கு எனக்கு அந்த நிறைய விட செய்வேன். ஆனா இன்னைக்கு அந்த வார்த்தை எனக்கு உறுத்துச்சு. ஆண்டவரே, கொஞ்சம் நான் ஒரு இயேசு போல மாறணும் ஆண்டவரே, எனக்கு அந்த வார்த்தை வரக்கூடாது ஆண்டவரே, கொஞ்சம் அப்படி ஆசான வார்த்தையில அந்த கோபத்தை பேசக்கூடாது ஆண்டவரே அப்படி சொல்லி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நான் உள்ள வந்தேன். பாஸ்டர், இதெல்லாம் காரியமா? இயேசு இதைதான் நம்மிடத்தை எதிர்பார்க்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுமா? கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ். அல்லேலூயா. நன்றி.